இருக்கிறது. இதே நேரத்தில் பாஜக கூட்டணி தொடர்ந்து முன்னிலையில் இருந்து வருகிறது. பீகார் மாநிலத்தில் சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகளின் எண்ணிக்கை தொடர்ந்து நடந்து கொண்டு வருகிறது. 243 தொகுதிகளிலும் வாக்கு எண்ணிக்கை நடந்து கொண்டிருக்கிறது. பீகார் தேர்தலில் 80க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் பாஜக கூட்டணி இப்போது முன்னிலையில் இருக்கிறது. எதிர்பார்த்தது போல இந்த கருத்து கணிப்புகளில் வந்தது போலவே பாஜக கூட்டணி தொடர்ந்து வாக்கு எண்ணிக்கையின் தொடக்கத்தில் இருந்தே முன்னிலையை வகித்து வருகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை தருவதற்காக நம்மோட செய்தியாளர் ராஜ்குமார் இணைப்பில் இணைகிறார். ராஜ்குமார், இப்போ அந்த முன்னிலை நிலவரங்கள் எப்படி இருக்கிறது? உங்கள் தகவல்களை நீங்கள் சொல்லலாம். ஏறக்குறைய பீகார் மாநிலத்திலே பாஜகவினர் தங்களுடைய உற்சாகங்களை கொண்டாட்டங்களை தொடங்கிவிட்டார்கள் என்றுதான் சொல்லலாம். லட்டு உள்ளிட்ட அந்த பீகார் மாநிலத்திற்குரிய இனிப்பு வகைகளோடு வாக்குகள் எண்ணும் மையங்களுக்கு முன்பாக பாஜகவினர் குழும தொடங்கி இருப்பதை பார்க்க முடிகின்றது. ஏறக்குறைய 80 தொகுதிகள் வரை பாஜக கூட்டணி முன்னிலை பெற்றிருக்கின்றது. மகாகத்பந்தனை பொறுத்தவரை அவர்களும் குறைத்து மதிப்பிட முடியாது. ஏறக்குறைய ஒரு 60 தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கின்றார்கள். எனவே மிகப்பெரிய அளவிலே வித்தியாசம் இருப்பதாக நாம் பார்க்கவில்லை. அந்த மகாகத்பந்தன் கூட்டணியை பொறுத்தவரை ஏறக்குறைய ஒரு 60 தொகுதிகள் வரை முன்னிலை பெற்றிருக்கின்றார்கள். பாஜக கூட்டணியை பொறுத்தவரை 80க்கும் கூடுதலான தொகுதிகளிலே முன்னிலை பெற்றிருக்கின்றார்கள். அதே நேரம் மகாகத்பந்தன் என்கின்ற அந்த இந்தியா கூட்டணியுடைய வாக்குகளை நாம் பார்க்கும் பொழுது ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சி, அதாவது அந்த லல்லு பிரசாத் யாதவனுடைய குடும்பத்தை சார்ந்த தேஜஸ்வி யாதவ் போட்டியிடக்கூடிய தொகுதிகளிலே அவர்கள் நல்ல வெற்றிகளை பெறக்கூடிய வகையிலே வாக்குகளை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை பார்க்க முடிகின்றது. ஆனால் காங்கிரசுக்கு வழங்கப்பட்டிருந்த இடங்கள் கிட்டத்தட்ட ஒரு 61 இடங்களை வழங்கியிருந்தார்கள். காங்கிரசுக்கு வழங்கப்பட்ட இடங்களிலே வெற்றி சதவீதம் குறைவாக இருக்கும் என்று சொல்லக்கூடிய விதமாகத்தான் தற்பொழுது வாக்குகள் எண்ணப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் முடிவுகள் இருக்கின்றன. இதுவரை அதிகாரப்பூர்வமாக வெற்றி வாய்ப்பு அறிவிக்கப்படவில்லை என்றாலும் முன்னிலை நிலவரத்தை பொறுத்தவரை 80க்கும் கூடுதலான தொகுதிகளிலே பாஜக கூட்டணி முன்னிலை பெற்றிருக்கின்றது. ஏறக்குறைய 60 தொகுதிகளில் ராஷ்டிரிய ஜனதா தளம் இடம்பெற்றிருக்கக்கூடிய தேஜஸ்வி யாதவை முதலமைச்சர் வேட்பாளராக கொண்டிருக்கக்கூடிய கூட்டணி முன்னிலை பெற்றிருக்கின்றது. மிகப்பெரிய அளவில் வாக்குகள் வித்தியாசம் இல்லை. ஒரு 3000 5000 என்ற அளவில் தான் பெரும்பாலான தொகுதிகளுக்கு உள்ளாக வாக்குகள் வித்தியாசம் இருக்கின்றன. எனவே பிற்பகல் வரை கூட நிலவரங்கள் மாறுவதற்கான சூழல் இருப்பதாக பீகாரிலே பார்க்கப்பட்டாலும் பாஜகவினர் தங்களுடைய உற்சாக கொண்டாட்டங்களை தொடங்கி நடத்தக்கூடிய விதமாகத்தான் தேர்தலினுடைய இந்த முன்னணி நிலவரங்கள் வெளியாகி வருகின்றன. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.